நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. நம்ம பைக் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. சேஃபேல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி பைக்கோட மைலேஜ் வீடியோ தான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. எதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோலாகில் கண்டிப்பாக பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிறீங்க நிறைய பேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஸோ மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பெட்ரோல் ஊற்றாதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பெல்லாம் நம்ம செட் பண்ணிடலாம். அப்படியே ரன்னிங்லேயே ட்ரிப் செட் பண்ணிடலாம். ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி போயிட்டு வந்து 500 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க ஃபுல் பண்ண. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ட்ரிப் ஆயிடுச்சு, ஜீரோவில் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த 1 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்ம ஊற்றுவோம். மாப்பிள்ளை எவ்வளோ கொடுக்குறான்னு எனக்கும் தெரியலிங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், கொடுப்பானா எவ்வளோ கொடுக்குறான் அப்படி இப்படின்னு ஒன்றுமே தெரில. சரி நம்ம இப்போ ஊற்றி செக் பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இது எடுக்கிறதுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ட்ரை ஆகணும். இதை 1 லிட்டர் பெட்ரோலுங்க, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வண்டி ட்ரை ஆகிறதுக்கு 40 கிலோமீட்டர் தள்ளி வந்துருக்குங்க. எப்படா ட்ரை ஆகுன்னு பார்த்துட்டே இருந்தேன். இப்போ எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஊற்றணுங்க. ஐயோ இவ்வளோ குடிக்கிறானே மாப்பிள்ளை டே. அதோன்னு பிரச்சனை, நீங்கள் லைட்டாக 2-3 சொட்டு தான் ஊற்றிட்டேன். ஸோ எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி லாக் பண்ணிடலாம், ஏன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க. இந்த பாட்டுக்கு தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். வீட்டுக்கு போகிறக்குன்னா எனக்கு தெரிஞ்சு 35 கிலோமீட்டர் பக்கம் வந்துருக்கும். 35 கிலோமீட்டர் பக்கம் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தாங்க இங்கே வந்து தான் சரி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறக்காக 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வாங்கிக்கலாம். ஓகேங்க, நம்ம ட்ரிப்பெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஓட்ட வேண்டியதுதாங்க. நம்ம வண்டி எடுத்துகிட்டு ட்ரிப் எல்லாமே ஜீரோவில் இருக்குது. பார்த்துக்குங்க, ஜீரோவில் இருக்குங்க. எல்லோரும் பார்த்துக்குங்க. நம்ம 2024 மாடல் எம்டி பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. சரி பார்ப்போம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து இதை வந்து நான் பைக்கை பொறுத்த அளவுக்கு நார்மலாக நம்ம எப்பவும் போல் ஓட்டுற மாதிரி, எப்பவும் போல் நம்ம அப்பப்போ விரட்டுவோம், அப்பப்போ மெதுவாக போவோம், அந்த மாதிரி தான் நம்ம ஓட்ட போகிறோம். இது லாங்கோ நம்ம ஒரே ஸ்பீடில் ஓட்ட போகிறோம் அப்படின்ட்டு இல்லைங்க. ஸ்பீட் லிமிட் மாற்றி தான் ஓட்ட போகிறோம். அதே மாதிரி நம்ம அப்பப்போ சின்ன இடத்துல வந்து கீர் சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஓட்டுவோம். நார்மலாக இப்போ நம்ம நார்மலாக ஓட்டும் போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனால் மாப்பிள்ளை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எனக்கு அதிகமாக தர மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். பார்த்தோம்னா தெரிஞ்சிருங்க, இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் உன்னை ட்ரை ஆக விட மாட்டேன்டா, ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஆக விடவே வேண்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம மைலேஜ் வேணும்னா அப்படின்னா வேணா நம்ம ஃபுல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியே லாங் ரைடு போகும்போது அப்படி ஃபுல் அடிச்சுட்டு அப்படி செக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 45 அந்த மாதிரி கொடுப்பான்னு நினைக்கிறேன் நம்ம மாப்பிள்ளை. ஓட்டுனா தெரிஞ்சிருங்க. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் தெரிஞ்சிடும். 2 ஹவர்ஸ் கூட இல்லை, ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி டைம்ல தெரிஞ்சிடும். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்திக்கு புளியம்பட்டிக்கு சென்டர்ல தாங்க இருக்கணும். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா திருக்கிட்டு. என்ன தோணுது தெரியுமா? மைலேஜ் இவ்வளவுதாண்டா கொடுக்குறா, இதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம். ஒரு 40 கொடுக்குறான்னு வைங்க. இப்ப நம்ம ஒரு 400 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து ரைட் பண்றோம் அப்படிங்கும் போது சரி 4 அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் அடிச்சா போதுண்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். எல்ஏஜிடி இப்போதைக்கு வேண்டான்ட்டே தோணுச்சு. அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டே இருந்தீங்க, சரி அதை காட்டினாச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். நமக்காக இல்லைனாலும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கறக்காக தாங்க, உங்களுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. 45 அந்த மாதிரி கொடுக்கும்னு தோணுது. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்பவே நீங்க கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு கொடுக்கும் உங்களோட கெஸ்ஸிங். பாப்போம் வீடியோ எண்ட்ல எவ்வளவு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போங்க. மறுபடியும் 3வது டைம் வந்து நம்ம பைக்கை வந்து டிரைவ் பண்ண போறோங்க. எனக்கு ஏன் மனசு ஒரு மாதிரி இருக்கு. இதோட 3வது டைம் ஆக போகுது வண்டி வாங்கி. மாதிரி கார்னரிங் தான் டேஞ்சரஸ். பாத்தீங்களா எப்படி வராங்க ஏறிட்டு. 10 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. 10 கிலோமீட்டர் பைக் வந்து 100ல போயிருக்கும். அது வந்து இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோட்ல தான் வந்து நம்ம 100 ஓட்டணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ அந்த அளவுக்கு 100ல போய் பழகிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பெருசா நமக்கு தெரியாது. ஆ 122
எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஹைவேல ஓட்டும் போது இன்னும் வந்து நம்மளால ஸ்பீடா ஓட்ட முடியும்னு தோணுது. நம்ம அப்பப்போ பிரேக்கிங் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறங்காட்டி வந்து நம்ம அதனால டாப் ஸ்பீட் ஓட்ட முடியல. பாத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாப் ஸ்பீடு மட்டும் ஒரு டைம் ஓட்டணும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாவே ஓட்ட மாட்டோங்க. இதுதான் கடைசியோட இது எடுக்கிறேன். என்னன்னா இப்போ ஷார்ட் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மைலேஜ் வீடியோ போறோமா, முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு 2-3 வீக் இந்த வீடியோ வந்து 2-3 வீக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்பீட் மட்டும் ஒரு டைம் செக் பண்ணுவோம். ஃபாஸ்டாவே ஓட்ட மாட்டேன். டாப் ஸ்பீட் செக் பண்ற முடிக்க நான் ஃபாஸ்டா ஓட்டுவேன். அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்டாவே ஓட்ட மாட்டேங்க. மினிமம் நான் ஃபாஸ்டா ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து 80-90, அதுவே நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா 80-90 தான் நான் ஓட்டுவேன். அதுவே நீ ஓட்ட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா வந்து வேண்டாங்க, போதும். பெட்ரோல் ஊத்தி 13 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. என்னடா அப்பப்போ ஒரு கிலோமீட்டருக்கு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது தானே. சூப்பர் பைக் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதோட சவுண்டு சூப்பரா இருக்கும். அப்படி காதை கிளிக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அப்படின்னு அந்த ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பட் நம்ம கிட்ட இருக்கிறது சூப்பர் பைக் இல்ல, ஆனா எனக்கு வந்து சூப்பர் பைக் தாங்க. வச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, எக்ஸல் வச்சிருந்தாலும் சரி, நம்ம ஸ்ப்ளெண்டர் வச்சிருந்தாலும் சரி, ஸ்கூட்டி வச்சிருந்தாலும் சரி, நம்ம மனசுக்கு நம்ம பைக் எப்பவுமே தங்கமான பைக், சூப்பர் பைக், அவ்வளவுதாங்க. சொல்ற வேகமா போறதை விட நம்ம ரோட்டு மேல வச்சுக்கிற பார்வை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே வந்து உங்களோட கண்ணு வந்து ரோட்டு மேலதான் இருக்கணும். நம்ம கண்ணு மட்டும் விலகுச்சுன்னா முடிஞ்சுங்க, ஆக்சிடென்ட் தான். ஒரு செகண்ட்ல எல்லாமே நடந்து முடிச்சிரும். அது நமக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியாது எப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு, நமக்கே தெரியாது. பைக்ல த்ராட்டல் பண்ணும் போதுங்க எதுவுமே தெரியலைங்க. நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ், டிப்ரெஷன்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியல. எனக்கு நார்மலா ஃபாஸ்டா ஓட்டுறங்காட்டி நான் சொல்லல, பைக்குன்னு எடுத்துட்டாவே எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஹெல்மெட் போட்டு லாக் பண்றதுக்காக நான் தனியா தான் பேசிட்டு போயிட்டு இருக்கேன், ஓகேங்களா. இதுவே நான் ஹெல்மெட் போடாம இப்போ ஒரு கடைக்கு போறேன் அப்படிங்கும் போது அதே தான் வருது. பைக் எடுக்கிற சாவி வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கியரை போட்டு மூவ் பண்ணும்போது மாப்பிள்ள பார்த்து பத்திரமா சேஃபா கூட்டிட்டு போயிடுறான் மாப்பிள்ள, அந்த மாதிரி எனக்கு தோணுது. பைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்ற மாதிரி தொட்டு கும்பிடுறது அந்த மாதிரி தாங்க வருது. பைக் கூட வந்து நான் அவ்வளோ கனெக்ட் ஆயிட்டேன். உண்மையுமே பைக் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. பஸ்ஸுக்கு பின்னாடி மட்டும் எப்பவுமே இப்படி ஓட்டி போகாதீங்க, எப்போ நிற்பாங்கன்னு நமக்கே தெரியாது. நான் இப்போ தெரியாதத்தனமா வந்துட்டேன். முன்னாடி வந்து இவ்வளவு ஒட்டி போகாதீங்க, ஓகேவா. போட்டாலும் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா பெரிய ஒரு உருவம்ல, அதங்காட்டி நமக்கு தெரியாது. கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சுங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ உங்களுக்காக தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கமெண்ட்ல ஹேஷ்டேக் போட்டு சோலோ ட்ராக்னு மட்டும் கமெண்ட் பண்ணி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயம் எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க. அடுத்தடுத்து நான் பண்றதுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம். ரொம்ப டயர்டா இருந்துச்சு, சரி நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். இந்த நாளைக்குங்கிற பேச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் தள்ளி கொண்டு போயிருது. அதங்காட்டி என்ன டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எடுத்துறோம், நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அன்னூர்ல இருக்கோம், அன்னூர்ல இருந்து இப்போ கோவில்பாளையம் போக போறோம். கோவில்பாளையத்துக்கு இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்னா 12-13 இருக்குங்க எக்ஸாக்டா. இதுக்கப்புறம் தான்டா கேம் ஆரம்பம். இது வாலிப வயசு. பைக்கில ஒரு டைம்னாச்சு சூப்பர் பைக் ஓட்டிடணுங்க. 390 ஓட்டியிருக்கேன், 200 ஓட்டியிருக்கேன், 250 கூட ஓட்டியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய சூப்பர் பைக் ஒன்று டிரைவ் பண்ணி பார்க்கணும் ஆசையாங்க. எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க மைலேஜ் வீடியோ. நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேருக்குனாச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறேன். 40 கிலோமீட்டர்ஸ் ஓடி விட்டது. 45, 46 அந்த மாதிரி கொடுக்குமோ நம்ம பைக் தெரிஞ்சிடும். நான் ஒரு 10 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். கிலோமீட்டர்ஸ் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம், வண்டி அடைக்கும் போது கிலோமீட்டர்ஸ் பார்க்கலாம் தோணுது. ஆனா நம்ம மனசு கேட்காது. அப்படியே ஓரக்கனால அந்த பக்கம் பார்த்துட்டு வந்துட்டு ரோட்டை பார்த்துட்டு அது போக அண்ணன் வந்து இருங்க. அந்த அண்ணா வந்து ஒரு அண்ணா வந்து பைக்கை சாய்ச்சிட்டு இருந்தாரு. பட் பெட்ரோல் அவருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஊட்டியே எமர்ஜென்சிக்கு தான் வச்சிருக்கோம். ஆனால் பரவாயில்ல, நம்ம கொஞ்சோண்டு கொடுத்துட்டு கொஞ்சோண்டு மட்டும் கொடுத்துருப்போம். நான் டிரைவிங்லண்ணா இதில் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு கொஞ்சம் கொடுங்கண்ணா. பாதிக்கு பாதி ஊற்றிக்குங்க.
இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிங்கண்ணா. கரெக்டாக எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சுருந்தேன் நான். ஓகே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம எங்கே ட்ரை ஆகுதுன்னு நமக்கு தெரியாதுங்க. சரி அப்படிங்கும்போது சரி நம்ம முன்னாடி போய் கூட நம்ம கொஞ்சம் பெட்ரோல் பங்க் முடிக்கி போகிற அளவுக்கு நமக்கு இருக்கும்ல, இங்கே பக்கத்தில் தானே. சரி அதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் அடிச்சுக்கலாம். ஆனால் பாதி கொடுத்தேங்க. போகிற வழியில் ஒரு நல்லது. மாப்பிள்ளையோட மைண்ட் வைஸ் என்னன்னு தெரியுமா? டேய் நான் ட்ரை ஆக போகிறேன், எனக்கு ஊத்துறதுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றுவின்னு பார்த்தா நீ எனக்கு 50 ரூபா பெட்ரோல் தான் ஊற்றுவியாட்டா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நம்ம மாப்பிள்ளை. கிளாஸ் ஆகி வந்துட்டேன். எங்கள் டீச்சர் போகிறாங்க, சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க மேக்ஸ் எல்லாம். டீச்சருக்கு தெரியும் ஆகாஷ்னு சொல்லிட்டு, ஏன்னா யூடியூப் சேனல் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்களே. அடைக்கிறான் மாப்பிள்ள, அடைக்கிறான். அடைச்சு வர்றாங்க நம்ம மாப்பிள்ள. ஆல்மோஸ்ட் பைக் ட்ரை. எக்ஸாக்டா வந்து நம்ம பைக் வந்து ட்ரை ஆயிட்டாங்க. ஆனா இதுல இன்னொரு சாரிஸ்னா லைட்டா நம்ம வண்டி லைட்டா சாச்சோம்னா பைக் வந்து போகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு பார்ப்போமா, யாராச்சும் பெட்ரோல் தராங்களான்னு பார்ப்போமா? வேண்டாங்க. ஓ சோ சேட். அவ்வளோதாங்க. பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரை ஃபுல் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாவே தெரியும் ஸ்டார்ட் ஆகலை. டிஎஃப்ஏ எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு நம்ம செட் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்ட போகிற எவ்வளோ கொடுத்துருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம பர் லிட்டருக்கு வந்து நமக்கு கொடுக்குதுங்க பைக்கு. எஸ்டிஎஃப்ஏ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொடுக்குறாங்க. 50 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம பைக் வந்து கொடுக்குறாங்க. எனக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. 50 கொடுக்குறான். நான் வந்து என்னோட எக்ஸ்பெக்ட் என்னென்னா வந்து 45 கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், கன்ஃபார்மே தெரியும் 45 கொடுக்குறான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் டெஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க மைலேஜ் டெஸ்ட்டு. அதில் பார்க்கும்போது 50, 55 அப்படின்னு காட்டுது. எனக்கு 50 கொடுத்துருக்காங்க மாப்பிள்ளை. எனக்கு இப்போ முடிக்குமே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ நிறைய எம்டி பைக் எடுத்தவங்களுக்கு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.